இந்த மாதிரி நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய சீப்பெல்லாம் வந்து ஈஸியாக சுலபமாக வந்து எப்படி க்ளீன் பண்ணுறதுன்னு பார்க்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஜஸ்ட் ஒரே ஒரு சோப்பு இருந்தால் போதுங்க. அந்த சோப்பை வந்து இந்த மாதிரி நம்ம துருவி எடுத்துக்கலாம். அந்த சோப்பை வந்து இந்த மாதிரி கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நான் துருவி எடுத்துருக்கேன். தண்ணியை ஃபில் பண்ணிவிட்டு நல்லா வந்து அந்த தண்ணி வந்து ஹீட் பண்ணிவிட்டு அந்த தண்ணியில் நம்ம பொடி பண்ணி வச்சிருக்க அந்த பவர் சோப்பை ஆட் பண்ணிக்கலாங்க ஃப்ரெண்ட்ஸ். ஆட் பண்ணிவிட்டு தண்ணி வந்து கொஞ்சம் ஹீட் ஆனால் போதும். இந்த மாதிரி ஹீட் ஆன பிறகு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு இந்த சூடான சோப்பு தண்ணியில் நம்ம எடுத்து வச்சிருக்க அந்த சீப்பு எல்லாத்தையுமே வந்து உள்ளே வந்து போட்டு விட்டுருங்க. நல்லா முழுகிற மாதிரி போட்டு விட்டுருங்க. முழுகலாம் அப்படின்னா அந்த சீப்பை வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு திருப்பி வச்சு நீங்கள் ஊற வச்சு எடுத்துக்கோங்க. ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் நீங்கள் ஊற வச்சிங்கன்னா போதும். சீப்பில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா ஈஸியாக ரிமூவ் ஆகிடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்ம பழைய ப்ரஷ் இருந்துச்சுன்னா அந்த ப்ரஷ்ஷை வச்சு அழகாக ஈஸியாக க்ளீன் பண்ணி எடுத்துடலாங்க. ஸோ க்ளீன் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நான் வந்து எவ்வளோ ஈஸியாக வந்து க்ளீன் பண்ணி எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்ப ஃபோர்ஸாக வந்து நான் க்ளீன் பண்ணவே இல்லை. லைட்டாக அந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சா போதும். சீப்பில் இருக்கக்கூடிய எல்லா அழுக்குமே உங்களுக்கு ஈஸியாக ரிமூவ் ஆகி வந்துருது. பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாத்தையுமே ஒரு முறை நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நார்மல் வாட்டரில் வாஷ் பண்ணி முடிச்சிட்டோம் அப்படின்னா நம்மளுடைய சீப்பு வந்து புதுசாக வாங்கின சீப்பு மாதிரி இருக்குங்க. நான் காமிக்கிறேன் பாருங்கள். எப்படி பழசாக இருந்த சீப்பு வந்து இப்போ நம்ம க்ளீன் பண்ணி முடிச்ச பிறகு புது சீப்பு மாதிரி மாறிடுச்சுங்க.